மாமி கால் பண்ணு சரியா, சீக்கிரம் பாத்து. இத முதல்ல அன்னிக்கிட்ட சொல்லி ஆகணுமே. இருக்குடி உனக்கு கச்சேரி, வரேன் இரு. எனக்கு என்னமோ மண்டபம் தான் சரியா வரும்னு தோணுதுக்கா. வீட்டுல வச்சு பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா. எங்க வச்சுக்கலாங்கிறது எல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல முகூர்த்த தேதி குறிச்சு அதுல எந்த தேதி நமக்கு சரியா வரும்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா மண்டபமா வீடான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்ணம்மா, அம்மா இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. தைல எடுத்துட்டு வந்து தரட்டுமா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம். ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடுங்க, சரியாயிடும். சரிம்மா. விஸ்வநாதா அக்கா, உனக்கும் சேர்த்து போட சொல்லணுமா? நானே கேட்கலான் இருந்தேன்க்கா. சரி, 2 காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. ஜோசியர் கிட்ட நாள் குறிச்சு வாங்கியாச்சா? அதெல்லாம் மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருக்கா. உங்க மாமாவை யாராவது ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். இல்லன்னா அவரு மறந்துருவாரு, வேற வேலை பார்க்க போயிடுவாரு. சாந்தி, அந்த பாலை கட் பண்ணி ஊத்துதுல. சரி, ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ணி, என்ன ஏன் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர? என்ன என்ன அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அண்ணி. தனியா பேசணுமா? இங்க வேற யாரு இருக்கா? உன் புருஷன் தானே இருக்கான். என்ன விஷயம் சொல்லு. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏதோ தங்கமல ரகசியத்தை சொல்ல போற மாதிரி இவ்ளோ யோசிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. இல்ல அண்ணி, எனக்கு என்னமோ அந்த காயத்ரியோட நடவடிக்கையை பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கு? என்ன, அவளும் சுந்தரம் கார்ல எங்கேயாவது மறுபடியும் கிளம்பிட்டாங்களா? அதுக்கு நான் எங்க சந்தேகப்பட போறேன்? அப்புறம் வேற எதுக்கு சந்தேகப்படுற? அண்ணி, அவ இப்ப நம்ம செழியனோட கார்ல போயிருக்கான். ஐயோ, செழியனோடையா? செழியனோட அவ கார்ல போறத ஏதோ பொது விஷயமா சொல்ற? அவன் வேலை விஷயமா எங்கேயாவது அவளை கூட்டிட்டு போயிருப்பான். ஐயோ அண்ணி, இன்னைக்குதான் ஆபீஸ் லீவ் ஆச்சே. அதுக்கப்புறம் வேலை விஷயமா அவங்க எங்க போக போறாங்க? அவங்க 2 பேரும் வெளியில தனியா ஏதோ பேசுறதுக்காக வெளியில போயிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? இல்ல, இங்க நம்ம பேசிக்க வேண்டாம், வெளியில போய் பேசிக்கலாம்னு சொல்லி கிளம்பி போனாங்க அண்ணி. அன்னபூரணி, அண்ணி என்ன ஆச்சு உனக்கு? பொண்ணு இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டமாகற? ஐயோ அண்ணி, அவங்க 2 பேரும் தனியா போய் பேசிக்கிறதுக்கு என்ன அண்ணி இருக்கு? காயத்ரி ஏதாவது கேட்டிருப்பா. அதுக்கு செழியன் போற வழியில பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பான். அத நீ யாரையும் குறையமா கேட்டுட்டு வந்து இப்ப உளறிட்டு இருக்க. ஆமா, நம்ம செழியனுக்கு இன்னைக்கு லீவு தானே. எதுவா இருந்தாலும் அவன் இங்க வச்சு நம்ம வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ அவளை வெளியில கூட்டிட்டு போய் பேசணும்? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லாதது ஏன் இப்படி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க? என்னன்னு இத போய் ஒண்ணு இல்லாத விஷயம்னு சொல்றீங்க? செழியனுக்கு ரேஷ்மாவோட நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த காயத்ரிய சுந்தருக்கு பேசியே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நேரத்துல இவங்க 2 பேரும் தனியா வெளியில போய் பேசினா நான் நினைக்கிறத விடுங்க அண்ணி. வெளியில பாக்குறவங்க அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல ஒருவேளை அந்த சுந்தர் பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? தேவையில்லாம அந்த காயத்ரி மேல சந்தேகம் தான் வரும். தேவையில்லாத பிரச்சனை தானே அண்ணி. அண்ணி, அவங்களுக்கு உடனே போனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க அண்ணி. அவங்க என்ன பேசுறதா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்ல வந்து பேசிக்கிட்டோம். அவங்க 2 பேரும் மட்டும் தனியா வெளியில போயிருக்காங்கன்னு ஒருவேளை அந்த சுந்தருக்கு மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா அவன் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான் அண்ணி.
அம்மா வச்சிருங்க. இந்தாங்க. தியா, உனக்கும் காஃபி போட்டு கொண்டு வரவா? எனக்கு எதுவும் வேணாம் மம்மி. ரெண்டு நாளா உன் போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் ஃபோன் பண்ணல? எங்கம்மா, இங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாராவது பக்கத்துல நின்னுக்கிட்டே இருக்காங்க. அதான் ஃபோன் பண்ண முடியல. சரி ஓகே சொல்லு, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போதைக்கு இங்க ஒண்ணு பெருசா நடக்கல. ஆனா பெருசா ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? நிச்சயதார்த்தம் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிச்சயதார்த்தமா? யாருக்கு? யார் கூட? எப்போ? அது ஒண்ணு இல்லம்மா, 2 நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ரெண்டா? ஆமா, ஒன்னு செழியன் தம்பிக்கும் ரேஷ்மாவுக்கும், இன்னொன்னு அந்த காயத்ரிக்கும் புதுசா ஒருத்தன் வந்திருக்கானே அந்த சுந்தருக்கும். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இன்னும் தேதியெல்லாம் குறிக்கலம்மா. ஜோசியர்கிட்ட இனிமேதான் கேட்க போறாங்க. அவரு தேதி குறிச்சதும் வந்துருவாங்க போல இருக்கு. ஆனா உடனே வச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஓ, நிச்சயம் பண்ற அளவுக்கு தயாராயிட்டாங்களா? ஆமாமா. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன பிரச்சனை? செழியன் தம்பி அந்த காயத்ரிய தனியா கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவ்வளவுதான் கம்பெனி ஸ்டாஃப் ஆக்கிட்டாங்களே. அது சரிதான் மேடம். ஆனா அவங்க 2 பேரும் ஏதோ தனியா பேச போறாங்கன்னு நினைச்சு உங்க சித்தி அன்னபூர்ணி அம்மா ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. அவங்க எப்பவுமே அப்படிதானே. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட தேவையில்லாம பயந்து எல்லாத்துக்கும் சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லம்மா, ஏதோ கொஞ்சம் விவகாரமா தான் தெரியுது. ஏ? செழியன் தம்பி காயத்ரி கிட்ட இங்க எதுவும் பேச வேணாம், வெளியே போய் பேசலான்னு சொல்லி அவளை கார்ல கூட்டிட்டு போனாராம். அத பார்த்து பதறி அடிச்சு ஓடி வந்ததுதான் அந்த அன்னபூர்ணி அம்மா. அத உங்க அத்தை கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதாம்மா நடந்திருக்கு.